வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம 33வது வாசகம் பார்க்குறோம். இது ஆத்திசூடியில் வருது. இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய 2 சொற்களுமே நமக்கு தெரிந்தாலும் கூட இரண்டும் சேர்த்து பார்க்கிறப்போ சற்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். இந்த வாசகம் இதுதான், காப்பது விரதம் அப்படின்னு சொல்லுது இந்த வாசகம். காப்பது விரதம் ரொம்ப ஒரு நல்ல வாசகம் தான். ஆனால் இது மாதிரியான ஆத்திசூடி வாசகம்லாம் பல பேருக்கு சென்று சேரவே இல்லை. சேரலைங்கிற 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, யாருமே படிக்கிறது இல்லை ஆத்திசூடி. அப்புறம் 2வது, ஆத்திசூடி எடுத்து சொல்கிறவங்களும் யாருமே இல்லை. அதனால் இந்த காப்பது விரதம்ங்கிற வாசகம்லாம் பல பேருக்கு போய் சேரவே இல்லை அப்படின்னு நின்று போச்சு. இந்த காப்பது விரதம்ங்கிறது மீண்டும் சொல்லிக்கிறோம், இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாசகம். பொதுவாக எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா ஒழுங்க, அதெல்லாம் தான் சொல்லிட்டு போவாங்க. அதுலேருந்தெல்லாம் மாறுபட்டு ஔவையார் பல்வேறு வித்தியாசமான சிந்தனைகளை சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒன்று தான் இந்த காப்பது விரதம் அப்படிங்கிறது. விரதம்னு என்ன, காப்பதுன்னு என்ன, அந்த 2யும் பார்த்துட்டா போகிறோம். அது நேரடியான பொருள் தான் எதுவுமே, எதுவும் மறைமுகமான பொருள் எதுவுமே இல்லை. இந்த காப்பது அப்படின்னா எது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த காப்பது அப்படின்னு சொல்லுகிற ஒரு போது எது மாதிரியான சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றுவது அப்படிங்கிறது தான். பொதுவாக எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையுமே இல்லை அப்படின்னா அப்போ காப்பதுங்கிற அந்த சொல்லுக்கு அவசியமே இல்லை. ஏதேனும் ஒரு ஆபத்து நம்ம காப்பாற்ற போகிறது, அப்போ தான் அந்த காப்பதுன்னு அர்த்தம், இல்லைன்னா தேவையே இல்லை. சரிங்களா? 2வது விரதம். விரதம்னு எல்லாருக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு, சாப்பிடாமல் இருக்கிறது, அதுதான் விரதம் நம்ம பொறுத்த வரையும். ஏன்னா உண்ணாவிரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது இல்லாமல் சில பேருக்கு மௌன விரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாமே என்ன அப்படின்னா ஏதேனும் ஒன்று செய்யாமல் இருப்பது அப்படின்னா, பேசாமல் இருந்தால் மௌன விரதம், சாப்பிடாமல் இருந்தால் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த விரதம் என்பது ஏதேனும் ஒன்றை செய்யாமல் இருத்தல் மட்டுமே இல்லை. இட் இஸ் நாட் சம்திங் லைக் அப்ஸ்டைனிங் ஃப்ரம் டூயிங் சம்திங் அப்படி இல்லை. அதோட இன்னும் அதிகம், சம்திங் மோர் தென் தட். அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த விரதம்ங்கிறது பல பேர் நினச்சிட்டுருக்காங்க, அந்த விரதமே அந்த வார்த்தையே ரொம்ப கெட்ட வார்த்தைங்க மாதிரி நிறைய பேர் உண்ணா நிலை நோன்பு அப்படிலாம் போடுறாங்க. விரதம்ங்கிறது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை ஆக்சுவலாக. அது என்ன சொல்லுது அப்படின்னா, மன உறுதியை சொல்லுகிறது, ஒரு வில் பவர். அதுதான் விரதம் அப்படிங்கிறது. உண்ணாவிரதம் அப்படின்னா உண்ணாமல் இருப்பதற்கான மன உறுதி, அதுதான் உண்ணாவிரதம். அப்புறம் சாப்பிடாமலே இருப்பேன் அல்லது பேசாமலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிற போது அந்த மன உறுதியைத்தான் விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த நோன்பு என்பது, துறவு என்பது, தவம் என்பது எல்லாமே இந்த விரதம்ங்கிறது தான் வருது. இந்த விரதம்ங்கிறது என்னென்னா அடிப்படையிலேயே ஒரு சாலிடான ஒரு ராக் லைக் மைண்ட் இருக்கணும். அதாவது ஒரு மலை போன்ற, ஒரு பாறை போன்ற ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இரக்கத்துக்கு எதிரானதல்ல. ஆனால் என்னென்ன, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்களை எதிர் நின்று வெல்லக்கூடிய அந்த ஒரு மன உறுதி இருக்கு இல்லையா, அதுதான் விரதம்ங்கிறது. ஆக்சுவலாக மன உறுதிங்க தான் விரதம்ங்கிறது. அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம எந்த நேரத்திலும் காப்பாற்றும். காப்பது விரதம், அதுதான் இந்த சொற்றொடர். விரதம்ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஒரு மன உறுதியை சொல்லக்கூடிய ஒரு சொல். விரதம்ங்கிறதுக்கு நேரடியான பொருள் அது. சரிங்களா? அப்புறம் 2வது பொருள் காப்பதுங்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் காப்பாற்றக்கூடியது அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம்ங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் இது. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறது, யாரும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் கூட இந்த மன உறுதிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மன உறுதி எல்லாத்துலேருந்து காப்பாற்றக்கூடியது, வேறு ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு மனிதனையும் வேறொரு மனிதன் துயரத்திலேருந்து காப்பாற்றி விட முடியாது அப்படிங்கிறதான் ஒரு அடிப்படை தத்துவமே. அதுதான், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா எத்தனை பேர் காப்பாற்ற வருவாங்க பார்த்தீங்கன்னா, மிக மிஞ்சி போனால் பண உதவி செய்யலாம், அவ்வளோதான். அது மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தன்னோட துயரங்கள் வெளியே வருவதற்கு என்ன வழி அப்படின்னா மன உறுதி தான். அந்த மன உறுதி தான் எல்லாத்துலேயும் வெளியே கொண்டு வர முடியும். ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கணும், அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த விரதம். இதுதான் ஒருவனை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தினுடைய ஒரே பொருள். அவ்வளோ, எதுவுமே மறைபொருளாக ஒன்றுமே இல்லை. காப்பது விரதம். எது நம்மளை காப்பாற்றுகிறது அப்படின்னா, எது நம்ம ஆபத்திலே வெளியே கொண்டு வருகிறதுன்னு சொன்னால், எது நமக்கு உண்மையிலே வெற்றியை கொண்டு வந்து தருவதுன்னு சொன்னால், எது நம்முடைய தோல்வியிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே மன உறுதி தான். இந்த மன உறுதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இந்த காப்பது விரதம்ங்கிற வாசகம் அதைத்தான் சொல்லுது. ஆனால் இந்த மன உறுதி அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தவரையில் ஔவையாருக்கு பிறகு மகாகவி பாரதி மட்டும்தான் நேரடியாக பயன்படுத்துகிறார். மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு அவர் நேரடியாக சொல்கிறாரு. ஸோ மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், அதெல்லாம் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்னு சொல்லிகிட்டே போகிறாரு. அப்போ அந்த மனதில் உறுதி வேண்டும்ங்கிறத நேரடியாக கொண்டு வந்து சொல்கிறாரு. துண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், திரும்ப மகாகவி பாரதி வேறு இடத்துல போடுறாரு. இதெல்லாமே என்ன அப்படின்னா ஒரு உறுதி வாய்ந்த ஒரு மனம், ஒரு வைரம் பாய்ந்த நெஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சொற்கள்லாம் பயன்படுத்துறது இல்லை. வைரம் பாய்ந்த நெஞ்சம் அப்படிங்கலாம் என்ன அப்படின்னா, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனத்தின்மை,
அதுதான் இந்த விரதம்ங்கிறது. இந்த விரதம் தான் உண்மையிலேயே நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தினுடைய பொருள். அது நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு மேலே வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பின்னால் என்ன இருந்திருக்கு அப்படின்னா இந்த விரதம் என்று சொல்லக்கூடிய இந்த மன உறுதி தான் இருந்திருக்கிறது. தனிநபர் யாரோ ஒருவர் 2 பேர் கொண்டு வந்து அப்பப்போ ஏதோ பண உதவி செஞ்சாங்க, அதனால் மேலே வந்தாங்க அப்படின்னா உலகத்தில் எல்லாமே மேலே வந்திருக்கலாம். பல பேருக்கு மேலே வர முடியாமல் தோல்விகளை மீறி வெற்றி காண்பது அப்படிங்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மன உறுதி இல்லாமல் போவது தான். இந்த மன உறுதிங்கிறது யாருக்கு வேணால் எந்த நிலையில் வேணுமானாலும் வரலாம். மன உறுதி அதே மாதிரி இல்லாமலும் போகலாம், இரண்டுமே இருக்கிறது. பல பெரிய அரசியல் தலைவர்களை பார்க்குறோம், உலகம் முழுக்க எத்தனையோ பேர் தோல்வியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அடிநாளமாக இருக்கக்கூடிய இந்த மன உறுதி தான் இருக்கிறது. ஒரு தனிநபர் வாழ்க்கையில் மிகுந்த சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை மேலே கொண்டு வந்து ஒரு நல்ல உயரத்தை ஏற்றி வைக்கிறார் அப்படின்னு பின்னால் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் அவளை தாயோ தந்தையோ அண்ணனோ அக்காவோ யாரோ இருந்திருப்பாங்க. ஆனால் அவளை உழைப்பையும் மீறி அவளை மன உறுதி தான் அங்கே மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அதுதான். ஆனால் இது மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு ஹியூமன் குவாலிட்டியை பல பேர் வெளியே எடுத்து சொல்கிறதே இல்லை. அதை இந்த வாசகம் சொல்கிறது. இந்த காப்பது விரதம் அப்படிங்கிற இந்த ஒரு வாசகம் மீண்டும் மீண்டும் நமக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் வேறு யாருமே சொல்லலை. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீண்ட நாட்களுக்கு பிறகு ஔவையாருக்கு அப்புறம் மகாகவி பாரதி வந்து தான் இந்த மன உறுதியை பற்றி பேச வேண்டும் என்கிற நிலைமை வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா இடத்த மன உறுதிங்கிற ஒன்று இல்லாமலே போய்விடுகிறது. அதனால பல பேர் இன்னைக்கு கண்ணை மூடிட்டு யாராவது சொன்னாங்க பின்னால் போகிறாங்க. ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு பின்னாலே இந்த தமிழ் சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறதுனா என்ன காரணம் அப்படின்னா தனக்கென்று ஒரு மன உறுதி இருந்தால் இவங்களுக்கு இது மாதிரி நிலை ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. அதனால தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம், எந்த ஒரு மனிதனை பார்த்து நாம் வியப்பதும் இல்லை, எந்த ஒரு மனிதனை பார்த்து நாம் ஏளனம் செய்வதும் இல்லை அப்படிலாம் கணியன் பூங்கொண்டு சொல்லியிருப்போது நமக்கு அப்படிதான் இருக்கு. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை அதனிலும் இளமே அப்படிங்கிற எதுலேருந்து வருது அப்படின்னா இது மாதிரியான ஒரு மன உறுதியிலிருந்து தான் வருது. ஆக நம்ம எது காப்பாற்றுகிறது அப்படின்னா ஒருவர் செய்கிற பண உதவி இல்லை, ஒரு செய்கிற உடல் உதவி இல்லை, ஒரு நமக்கு அந்த தக்க காலத்தில் செய்யக்கூடிய உதவிகள்லாம் மீறி நமக்குள்ளே கூட இந்த மன உறுதி தான் உண்மையை எப்போதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த மன உறுதி சார்ந்த மிகச்சிறந்த வாக்கியம் என்று சொன்னால் இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஆத்திச்சூடியில் 32வது வாசகம், காப்பது விரதம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.